சென்னையோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிறோம். ஜிஎஸ்டி ரோடு ஆன் ரோட்ல ஒரு சூப்பரான வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டியோட ஒரு பெரிய கிரேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சீ ப்ரோஸ் கார்டன் சிட்டி பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் கிளாஸ் அம்யூனிட்டியோட சூப்பராக இருக்கும். இந்த லேஅவுட்டு கிட்டத்தட்ட 35 ஏக்கர்ஸில் ஒரு பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடுங்க. நம்ம செங்கல்பட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டட் சென்னையோட கிராண்ட் என்ட்ரன்ஸ்னு சொல்லலாம். செங்கல்பட்டு ஜங்ஷனில் கரெக்டாக ஐயப்பன் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம சைடு கூட ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். பாருங்கள், சுற்றி வீடுகள் தான். வீடுகள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக பங்களா டைப்ஸில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது, ஒரு முறை சும்மா இந்த சைட்டை விசிட் பண்ணி மட்டும் பாருங்கள். தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் மற்ற எல்லா ரூட்ஸை காட்டிலும் ஜிஎஸ்டி ரோட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சென்னையோட சதன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுற முக்கியமான ரூட்டு. அதனால தாங்க இந்த ரோடை வந்து எப்பயுமே வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதோடைய அந்த லேண்ட் ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த கோ டெவலப்மெண்ட்டும் ரொம்பவே நல்லாகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரையும் ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணி வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இப்போ நிற்கிறோம் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் பஸ்ஸு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுற முக்கியமான ரோடு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது இருக்கு இல்லைங்களா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு சைட்லேருந்து நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு. பட் எல்லா பஸ்ஸுமே, அதாவது தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுற எல்லா பஸ்ஸுமே இந்த ரூட்டில் தாங்க போய் ஆகணும். ஸோ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஏறணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் டோல்கேட் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸையும் ஏறிக்கலாம், இல்லை நீங்கள் ப்ரைவேட் பஸ் புக் பண்ணிட்டும் ஏறிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கூட போக தேவையே கிடையாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமானது, நமக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜஸ்ட் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட் தான் செங்கல்பட்டு இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ், நமக்கு தேவையான கடைங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு அண்ட் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனும் இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டோடு வாங்கணும், அதுவும் செங்கல்பட்டு லொக்கேஷனில் வாங்கணும் அப்படின்னா கண்ணை மூடினு இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு, நிறைய அம்யூனிட்டிஸோட ரொம்பவே ப்ரீமியமாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இப்போ செங்கல்பட்டில் புதுசாகவும் இருக்க டிமார்ட்லாம் வந்து சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ நியர்பையில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 சைடுமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி கிரேட்டு, செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்கு. வாங்க செக்யூரிட்டி என்ட்ரி முடிச்சுட்டு உள்ள சுற்றி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுவோம்? நல்ல டெவலப் ஆகிற லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் ஜிஎஸ்டி ரோட்டில் ஆன் ரோட்லேயே இருக்குது, அதுவும் சென்னையோட என்ட்ரன்ஸ் செங்கல்பட்டில் இருக்குது. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். லேண்ட் ரேட்டும் ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான காரணம், பர்டிகுலராக இந்த லொக்கேஷன் நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக, அது ஒரு க்ரீனரியான லொக்கேஷனில் நான் வந்து ரீலோகேட் ஆகணும், ஃப்யூச்சரில் நான் செட்டில் ஆகணும் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த சைட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். செங்கல்பட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுலேயும் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க சைட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சைட்டு உள்ளே போயிட்டு இருக்கிறோம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸான ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக ரிவர் வியூ, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் வியூ. செம்மையாக இருக்குங்க சைட்டு. நம்ம சைட்டு கூட ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். பாருங்கள், சுற்றி வீடுகள் தான். வீடுகள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக பங்களா டைப்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இடம் வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாங்க, உடனே குடியேறுற மாதிரி ஒரு லொக்கேஷன். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஒரு பங்களா மாதிரி கட்ட போகிறேன் வீடு அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதோட முக்கியமாக ஆன் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ என்றைக்குமே அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே கூட கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்லாம் வருதுன்னா எந்த அளவுக்கு வந்து நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சைட் நல்லா ப்ரீமியமாகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து கைஸ் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு உள்ளே வந்தோடனே 2வது ஷாட் இந்த பார்க் ஏரியா இப்போ நம்ம இருக்குது, அதை தான் எடுத்தேன். இல்லைங்களா, எனக்கு எவ்வளோ பிடிச்சதுன்னு சொல்ல முடியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது, ஒரு முறை சும்மா இந்த சைட்டை விசிட் பண்ணி மட்டும் பாருங்கள்.
பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பை ஹார்ட் சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த பார்க் இருக்கே ரொம்பவே ஒரு ரிலாக்ஸான ஃபீலுங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு அழகாக இருக்குது. அண்ட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த சைடில் பாருங்கள் அழகாக சைல்ட் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வாக்கிங் பார்த்து ப்ராப்பராக அதனால க்ரீனரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியாஸ், அங்கே சுற்றி சிட் அவுட் ஏரியாஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம வீடு கட்டிட்டு வரோன்றதை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து நல்லா ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்க் ஏரியா கண்டிப்பாக இன்றைய தேதிக்கு தேவைப்படுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொல்யூட்டட் ஃப்ரீ லொக்கேஷன், ஒரு க்ரீனரியான லொக்கேஷனில் உங்களுடைய சொந்த வீடு இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் சேம்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு லொக்கேஷனில் டெவலப்மெண்ட் வேல்யூமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது லொக்கேஷனு. சைட்டுக்குள்ளே இருக்கிறோம், சைட்டு செம்மையாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அம்யூனிட்டிஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்த்து தரமாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோடுங்க, ஸ்டார்டிங் ரோடே 33 வயதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 33 ஃபீட்டு 40 ஃபீட் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க என்ன ரோட்ஸ் எல்லாமே. மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட். இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ட்ரி ஒரு ரோடு, எக்ஸிட் ஒரு ரோடு அழகாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல பாருங்களேன், நான் என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையார் ஒன்று பார்த்தேன், அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு புத்தா ஸ்டாச்சு. என் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட்டு கொடுக்கணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு என்விரான்மெண்ட், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு ரொம்பவே ப்ரீமியமாகவும் இருக்குது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. இது சி ப்ரோஸுடைய கார்டன் சிட்டி. ரோட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ரோட்ஸு, 33 ஃபீட்ஸு 40 ஃபீட்ஸ் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பிளாக் டாப் ரோடு எந்த அளவுக்கு ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷனில் இருக்கிறோம், உங்களுக்கு சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் வந்து ஸ்டோம் வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக பார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவென்யூ ட்ரீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு மாமரம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா ஃப்ளாட்லேயுமே இந்த மாமரம் அவைலபிளாக இருக்குது. இந்த மார்க்கிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு வாக்கிங் பேத்தும் உங்களுக்கு நீட்டாக அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்காங்க. இதோ பாருங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் நேம் அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மார்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி டிரான்ஸ்ஃபார்மர் சைட்டுக்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் கம்பெல்லாம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உடனே வீடு கட்டுற மாதிரி வில்லா ஃப்ளாட்ஸ். அதனால தாங்க இந்த மாமரத்தை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது, இந்த மரம் வளர்கிற மாதிரியே இங்கே லேண்டு வாங்கி போட்டிங்கன்னா இந்த லேண்டோட ரேட்டு அதே மாதிரி கூடுங்க. அதாவது அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொல்யூட்டட் ஃப்ரீ லொக்கேஷனில் நல்ல ஒரு அழகான என்விரான்மெண்ட்டில் உங்கள் லைஃப் செட்டில் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்படி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி டோட்டலாக 35 ஏக்கரில் இந்த கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட்ஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் சைஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவலும் இருக்குது. இவங்களே பேங்க் லோனும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரோக்கரேஜே இல்லாமல் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்க. அண்ட் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஜிஎஸ்டி ஸ்ட்ரெச்சில் இவ்வளவு அம்யூனிட்டிஸோட ஒரு சூப்பரான வில்லா பிளாட்ஸ், நல்ல வீட்டு மனைகள் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 2800 தான் கோட் பண்ணுறாங்க. சைட்லி நெகோஷியபிள். டிஸ்பிளேல கம்பெனி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணுங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.